Hi students, class 10th or exercise 2.4 சமுக்குள்ள போலாம். Find the next 3 terms of the following sequence. ஒரு sequence கொடுத்துருக்காங்க, அதோட next 3 terms find out பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த sequence வந்து நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னு find out பண்ணாதான் அடுத்த 3 terms find out பண்ண முடியும். ஓகே, ஸோ the above sequence வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, 3ஆல் மல்டிபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 8 3s are 24, 24 3s are 72. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 3சால் மறுபடியும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 72 into 3 216, 216 into 2 648, 648 into 3 1944. Therefore the next 3 times are 216, 648, 1944. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 1 -3. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 5லேருந்து 1க்கு 4 வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 5 - 4 வந்து 1, 1 - 4 வந்து -3. அப்போ நம்ம -4 பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, -3 -4 -7, -7 அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு -4 போட்டிங்கன்னா -11, -11 -4 போட்டிங்கன்னா -15. Therefore the next 3 terms are -7, -11, -15. தேர்டு சப்டிவிஷனில் பையில் கொடுத்துருக்காங்க 1/4, 2/9, 3/16. இது வந்து ஒரு சீக்வென்ஸ் ஃபார்முலாவில் இருக்குது. n/n+1னா மேலே 1 இருக்கா, n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 + 1 the whole square, 2 squared வந்து 4. அதே மாதிரி n-க்கு 2 இருக்கா, அந்த 2 இங்கே போட்டிங்கன்னா 2 + 1 3 ஸ்கொயர்டா, 3 ஸ்கொயர்டு வந்து 9 கிடைக்கா. ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரியணும்னு அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கா. ஓகே, நம்ம என்ன இங்கே 3 வரைக்கும் கொடுத்துட்டாங்க, நம்ம 4லேருந்து போட்டுக்கலாம். n = 4ன்னு போட்டிங்கன்னா 4 கீழே 4 + 1 the whole squared 5 ஸ்கொயர்டு, அப்போ 25. 5 போடும்போது 5 + 1 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர்டு = 36. 6 6 are 36. அடுத்து 6 போடும்போது 6 + 1 7 ஸ்கொயர், 7 7s are 49. ஸோ 6/49. Therefore the next 3 terms are 4/25, 5/8 36, 6/49. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 4 terms ஆஃப் த சீக்வென்ஸ். ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு 4 terms ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் என்ன, n³ - 2. அப்போ n-க்கு பதிலாக என்ன வேல்யூஸ் போடணும், 1 2 3 போடணும். n-க்கு பதிலாக 1 போடும்போது a1 1³ - 2. 1 - 2 is equal to -1. n-க்கு 2 போடும்போது 2³ - 2. 2³ வந்து 8, 8 - 2 வந்து 6. n-க்கு 3 போடும்போது 3³ - 2. 3³ வந்து 27, -2 போட்டிங்கன்னா 25. 4 போட்டிங்கன்னா 4³ - 2. அப்போ 4³ என்னது, 4 4s are 16, 16 4s are 64. -2 is equal to 62. நமக்கு 4 term தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். Therefore the first 4 terms are -1, 6, 25, 60. செகண்ட் சப்டிவிஷனில் n is equal to -1 the whole power n + 1, n into n + 1. இப்போ என்னவுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 போடும்போது இங்கே பவரில் 2 வரும். ஸோ ஈவன் பவர்னால ப்ளஸ் வந்துடும். 1 + 1 2. அப்போ 1 into 2 2. n = 2 போடும்போது என்னாகும், 2 + 1 ஆயிரும். அப்போ 3 ஆட் பவர்ன்றதுனால மைனஸ் வந்துடும். அப்போ -2. இங்கே 2 + 1 3. அப்போ 2 3s are -6. n-க்கு 3 போடும்போது ஈவன் பவர் ஆயிரும். ஸோ ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 3 + 1 4. அப்போ 3 4s are 12. n-க்கு 4 போடும்போது ஆட் பவர் ஆயிரும். ஸோ பவர் வந்து ஆட் பவர்னால மைனஸ் வரும். -4 4 + 1 5. ஸோ 4 5s are -20. Therefore the first 4 terms are 2 - 6, 12, -20. Next third subdivision பார்த்தீங்கன்னா an is equal to 2n power 2 - 6. இப்போ n-க்கு 1 போடும்போது 1 ஸ்கொயர்டு, 2 into 1 ஸ்கொயர்டு, அப்போ 2 - 6 -4. நெக்ஸ்ட் n-க்கு 2 போடும்போது 2 ஸ்கொயர்டு வந்து 4 ஆயிரும். 4 2s are 8 வரும். அப்போ -6 2. நெக்ஸ்ட் n-க்கு 3 போடும்போது 3 ஸ்கொயர்டு வந்து 9, 9 2s are 18, -6 is equal to 12. n-க்கு 4 போடும்போது 4 ஸ்கொயர்டு, அப்போ 4 4s are 16 into 2 32, -6 is equal to 26.
Therefore, the first 4 terms are minus 4, 2, 12, 26. Thank you. தேர்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, nth டேர்மை ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, 2, 5, 10, 11. அப்போ எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வருது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்னோட டேர்ம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2வை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 1 + 1ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாதிரி 5வை 1 + 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4வை 2 ஸ்கொயர்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அடுத்து 10னை 1 + 9ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 9னை வந்து 3 ஸ்கொயர்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதே மாதிரி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போ இங்கே 1, 2, 3, 4 வருதா, அதனால் n ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த 1 + 1. அப்போ என்னோட nth டேர்ம் என்ன, n ஸ்கொயர் + 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் என்ன இருக்குது, 0, 1/2, 2/3. இப்போ 0 1 - 1 வந்து 0 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 1/2 எப்படி வந்தது, 2 - 1னா 1/2. 2/3 எப்படி, 3 - 1னா 2/3. அப்போ இங்கே 1, 2, 3. அதே மாதிரி கீழே இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்போ கீழேயும் 1, 2, 3. அப்போ இங்கே n வந்ததுன்னா இங்கேயே n வரும். அப்போ n - 1/n, அதுதான் நம்மளோட nth டேர்ம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3, 8, 13, 18. 3, 8, 13, 18 வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 வந்து 5ல் 2 போச்சுன்னா 3 வரும். அடுத்து 8 வந்து 5 2s are 10. 10ல் 2 போச்சுன்னா 8. 13, 5 3s are 15. 15ல் 2 போச்சுன்னா 30. அப்போ இந்த nth டேர்ம் எங்கே வருது, அந்த n நம்பர் 1, 2, 3 வேல்யூஸ் எங்கே வருது, 5க்கு மல்டிபிள்ஸாக வருது. அப்போ 5n -2. இந்த 2 மாறலை, அதனால் -2. அப்போ இதோட nth டேர்ம் என்னது, 5n - 2. ஃபோர்த்து சம்மில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு nth டேர்ம் கொடுத்துட்டு A6ஐயும் A13ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இண்டிகேட்டட் டேர்ம்ஸ், அதான் இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் என்னது, A6ம் A13ம். ஓகே, இங்கே an தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இல்லை வேல்யூஸ் என்ன, n. அப்போ A6னா என்னோட வேல்யூ 6, அதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், anல சப்ஸ்டியூட் பண்ணணும். an என்ன, 5n/n + 2. 5nக்கு பதிலாக 6, 6 + 2. 5 6 are 30, 6 + 2 8. இதை வந்து 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 15 2s are 30. அப்போ 15/4. நெக்ஸ்ட்டு A13 என்னோட வேல்யூ 13 போடணும். அப்போ 5 × 13, 13/+2. 5 13s are 65. 13 + 2 15. இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are 15, 1 5s are 5, பேலன்ஸ் 1, 3 5s are 15. அப்போ 13/3. A6ஓட வேல்யூ A13ஓட வேல்யூ எழுதியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -n² - 4. இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, A4ம் A11ம். ஓகே, A4னா என்னோட வேல்யூ 4, அதை கொண்டு போய் nல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4² - 4. 4² எவ்வளோ, 16 - 4. என்ன ஆன்சர் வரும், 12 வரும். அப்போ -12, வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால. A11க்கு என்ன ஆன்சர், 11² - 4. 11² வந்து 121 -4. -4 பண்ணிங்கன்னா -117. அப்போ A4ஓட வேல்யூ A11ஓட வேல்யூ எழுதிக்கணும். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் A8 A15. அதோட nth டேர்ம் கொடுத்துட்டு நமக்கு A18ம் A15ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. nth டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, ஈவனுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஆடுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A8 வந்து n வந்து எவ்வளவு, 8. அப்போ இது ஈவன். அப்போ நம்ம எதில் போடணும், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல போடணும். n² - 1 / n + 1ல் போடணும். அப்போ nக்கு பதிலாக 8ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 8² - 1. இங்கே 8 + 3. 8² எவ்வளவு, 64 - 1 / 11. இப்போ 64 - 1 என்ன, 63/11. நெக்ஸ்ட் A15 என்ன, 15ன்றது ஆட் நம்பர். அப்போ ஆடுக்கு என்ன போடணும், நம்ம n² / 2n + 1ன்னு போடணும். அப்போ A15 = n² / 2n + 1ல் nக்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 15² 225, 2 × 15 30. 30 + 1.
அப்போ ஆன்சர் என்ன 225/13. அப்போ A8க்கும் A15க்கும் ஆன்சர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. 6th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, A1க்கும் A2க்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. nth டேர்ம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ், ஒரு சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. A1ஓட வேல்யூ A2ஓட வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். இப்போ AN ஃபார்முலா எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 1 2 தேர்டு டேர்ம். அப்போ n-க்கு பதிலாக 3, n-க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா n-1 3 - 1, n-2 3 - 2, நமக்கு n-க்கு பதிலாக 3 போடுறோம். அப்போ 3 - 1 2 வரும், 3 - 2 1 வரும். A2 A1ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்களா ஆல்ரெடி. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 1 + 1 3, A3ஓட வேல்யூ 3. நெக்ஸ்ட் என்னது, n = 4, ஃபோர்த் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 4 - 1 3, 4 - 2 2. அப்போ A3ஓட வேல்யூ என்ன 3, A2ஓட வேல்யூ என்ன 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 3 6 + 1 7. அடுத்து n = 5. அப்போ 5 - 1 4, 5 - 2 3. A4ஓட வேல்யூ என்ன 7. அப்போ 2 × 7 14 + 3 17. நெக்ஸ்ட் n-க்கு 6 சிக்ஸ்த்து டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n-க்கு 6 போடும்போது n-1 என்னது 5, n-2 என்னது 6 - 2 4. அப்போ A5ஓட வேல்யூ என்ன 17, 2 × 7. சரி, A4ஓட வேல்யூ என்ன 7. அப்போ 2 × 17 34 + 7 = 41. அப்போ the first 6 terms are 1, 1, 3 7 17 41. ஃபைண்ட் அவுட் பண்ணதெல்லாம் எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான்.